நாகை அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து அடையாளம் தெரியாத முதியவர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவரை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் பொறவாச்சேரி அருகே கனமழை காரணமாக மின்னழுத்த கம்பி ஒன்று சாலையில் அறுந்து விழுந்துள்ளது. அப்போது அவ்வழியாக வந்த முதியவர் ஒருவர் எதிர்பாராத விதமாக அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த கீழ்வேலூர் போலீசார் முதியவர் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த நிலையில் உயிரிழந்தவர் யார் என அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டனர். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று இபிஎஸ்ஸின் கோரிக்கை குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் பிறந்தநாளையொட்டி சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த 40 குழந்தைகளுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தங்க மோதிரங்களை அணிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை இந்தியா திட்டம் மூலம் தூய்மை பணியை மேற்கொண்டதாகவும், மேலும் காக்கும் கரங்கள் மூலம் உணவளித்துவிட்டு ராயபுரம் RSR மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கியதாக தெரிவித்தார். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் கோரிக்கை குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். துப்புரவு ஊழியர்கள் பிரச்சினை உட்பட திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறிய எதையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய நயினார் நாகேந்திரன், துப்புரவு ஊழியர்களுக்கு ஆதரவாக பாஜக என்றும் களத்தில் நிற்கும் என்று தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் சொன்னது மாதிரி அவங்க யாரும் திமுகவில் எதுவுமே செய்யலை. தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், மருத்துவமனை செவிலியர்களாக இருக்கட்டும், பிறகு டீச்சர்ஸாக இருக்கட்டும், யாருமே எந்த தேர்தல் அறிக்கை அவர்கள் எதுவுமே செய்யலை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் போறாலாம், உங்களிடம் முதல்வர், உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு படத்தை போட்டு அரசு சார்பிலே விளம்பரங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. சாத்தூர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சத்திரப்பட்டி கிராமத்தில் மாரிமுத்து என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு வழக்கம் போன்று 40க்கும் மேற்பட்ட அறைகளில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் உராய்வின் காரணமாக திடீரென பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் கட்டிட இடுபாடுகளில் சிக்கி கௌரி என்ற பெண் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெம்பக்கோட்டை போலீசார் வெடி விபத்து குறித்து விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் வெடி விபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வைரமுத்துவின் மரணத்திற்கு காரணமான அவரது காதலியின் தாயார் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இளைஞரின் உடலை உறவினர்கள் வாங்க சம்மதம் தெரிவித்தனர். மயிலாடுதுறை அடுத்த அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வைரமுத்து என்ற நபர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வைரமுத்து காதலித்து வந்த மாலினியின் குடும்பத்தினர் இந்த படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக வைரமுத்துவின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காதலர்களின் தந்தையினர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் காதலியின் தாயார் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் காதலுக்கு எதிர்ப்பு எழுந்ததாகவும், ஜாதிய வன்கொடுமை காரணமாக கொலை நடந்திருப்பதால் இதனை ஆணவ படுகொலையாக கருத வேண்டும் என்றும், காதலியின் பெற்றோர் மீது ஜாதிய வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும், அரசாங்க வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி உடலை பெற மறுத்து வைரமுத்துவின் உறவினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆகியோர் மயிலாடுதுறையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் இரவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனை அடுத்து மயிலாடுதுறை இளைஞர் வைரமுத்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மாற்றம் செய்யப்பட்டு காதலியின் தாயார் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்த நிலையில் இளைஞரின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சிலர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்தில் பயணித்த பெண்ணை சக பயணி ஒருவர் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இளம்பெண் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்த நிலையில் உறவினர்கள் பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளனர். இதையடுத்து கிண்டல் செய்த பயணி தப்பி ஓடிய நிலையில் இளம்பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட வாலிபரை கண்டிக்காத பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் பெண்ணின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஓட்டுநர், நடத்துனர் ஆகிய இருவரையும் பெண்ணின் உறவினர்கள் கடுமையாக தாக்கிய நிலையில் புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்ட 13 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தை பெரியாரின் 147ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி சென்னை பெரியார் திடலில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் திராவிட கழக தலைவர் கே. வீரமணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார்.
அப்போது தெரிவித்த அவர், ஒவ்வொரு இடத்திலும் வரலாற்று முத்திரையை திராவிட மாடல் அரசு பதித்தது மட்டுமல்ல, பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் நிரூபித்து வருகிறார் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் ஆஸ்திரேலியாவில் பெரியார் அம்பேத்கர் சிந்தனையாளர் வட்டம் உருவாகியுள்ளதாக கூறிய அவர், வருகின்ற நவம்பர் மாதம் பெரியார் பன்னாட்டமைப்பின் மாநாடு நடைபெறவுள்ளதாக அறிவித்தார். அதாவது சமத்துவம், சம உரிமை, வாய்ப்புகள் அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் களம் கொண்டு சிலரை தூண்டி விட்டிருக்கின்றன. அந்த தூண்டுதல் அரசியலுக்கு இடம் தராது. எனவே தான் எது வெண்ணெய் எது சுண்ணாம்பு என்று பிரித்து பார்க்கின்ற தகுதியை உருவாக்குவோம். அதுதான் மிக மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள பறவை பகுதியில் அமைத்துள்ள தனியார் கல்லூரியில் நடிகர் மற்றும் இசையமைப்பாளரான விஜய் ஆண்டனி தனது புதிய திரைப்படமான சக்தி திருமகன் படத்திற்கான விளம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த விஜய் ஆண்டனி, தன்னுடைய கதையை தன்னால் மட்டுமே நடிக்க முடியும் என்றும் தனது படங்களில் 90% புதிய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வருவதாக கூறினார். அரசியலில் தனக்கு அதிகமான ஈடுபாடு கிடையாது என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியலில் அனைவருக்கும் தன்னுடைய ஆதரவு உண்டு என்று கூறினார். முழுக்க நம்மளது நடிப்பை தாண்டி என்னால் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ண முடியும். அந்த கதையை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். இந்த மாதிரி கதையை நான் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். என்னை தவிர்த்து ஆள் கிடையாது. இப்போதைக்கு எல்லாம் ஸ்டீரியோ டைப்பிக்காக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு எடுத்து போனால் பிச்சைக்காரன் 1 அதில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனை ஆக்ட் பண்ணணும்னு சொன்னால் டக்குன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில முடிவுகள் நான் தைரியமாக எடுப்பேன். ஸோ இந்த முடிவுகளுக்கு ஒரு யதார்த்தமான கதாபாத்திரத்தை நடித்தா, பிஹேவியர்ஸ் இருந்தால் போதும், நார்மலாக நடித்தா போதும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இந்த ஸ்கிரிப்டை மட்டுமே பேஸ் பண்ணி நடிகனாக மாறிட்டேன். முழுக்க நான் பெரிய நடிகன் அப்படின்ற ஒரு நினைப்புடன் நான் வரல. கரூரில் நீதிமன்ற உத்தரவை மீறி வைக்கப்பட்டுள்ள பிளெக்ஸ் பேனர்கள் மற்றும் திமுக கொடிக்கம்பத்தால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கரூர் கோடாங்கிப்பட்டி பகுதியில் திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள், திமுக முக்கிய பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனால் பல்வேறு இடங்களில் நீதிமன்ற உத்தரவை மீறி பிளெக்ஸ் பேனர்கள் முக்கிய சாலை ஓரங்களில் வைத்துள்ளதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருந்ததால் பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் உடனடியாக முக்கிய பகுதியில் இருக்கும் பேனர்களை திமுகவினர் அகற்றினர். மேலும் கொடிக்கம்பங்கள் சாலையில் சாய்ந்தவாறு இருப்பதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறையில் பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு பெரியார் சிலையை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மயிலாடுதுறை அடுத்த மாதிரிமங்கலத்தில் பெரியாரின் 147வது பிறந்த தினமான இன்று இடம் மாற்றி அமைக்கப்பட்டு பெரியார் சிலை திறந்து வைக்கப்பட்டது. குத்தாலம் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சாமி செல்வம் தலைமையில் குத்தாலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், குத்தாலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமார வைத்தியநாதன் முன்னிலையில் பெரியார் சிலையை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெரியார் திராவிட கழகத்தினர், குத்தாலம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் பொதுமக்களின் சொந்த செலவில் சிசிடிவி கேமராக்களை அமைக்கும் பணி நடைபெற்றது. வேலூர் மாநகர் KK நகர் அருகே பாதுகாப்பு கருதியும் குற்றங்களை தடுக்கும் வகையில் கிராம நிர்வாகிகள் மற்றும் ஊர் இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஊர் பொதுமக்களின் ஒத்துழைப்போடு சுமார் 4,60,000 ரூபாய் மதிப்பில் 18 அதிநவீன சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினர். இந்த சிசிடிவி கேமராக்கள் திறப்பு விழாவில் வேலூர் ASP தனுஷ்குமார் மற்றும் வேலூர் வடக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக தந்தை பெரியாரின் திராவிடர் கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் தங்கராசு தலைமையில் பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, தமிழ் புலிகள் கட்சியினர் மற்றும் தவேகாவினரும் உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை அருகே தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தந்தை பெரியார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் தெற்கு ஒன்றியம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில்
தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு தந்தை பெரியார் திருவுருவப் படத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை அமைப்பாளர் பிரசாந்த், மாவட்ட இளைஞர் அணி இணை அமைப்பாளர் பொன்ராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தென்னை மரங்கள் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட மரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதாக விவசாயி புகார் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பூமாரி என்பவரின் தோட்டத்தில் யானை கூட்டம் தோப்பில் பலன் கொடுக்கும் நிலையில் உள்ள 10 பெரிய தென்னை மரங்கள் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட மரங்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இதனால் தனது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயி, காட்டு யானைகளால் சேதப்படுத்தப்பட்ட தென்னை மரங்களுக்கு இழப்பீடாக 6 லட்சம் ரூபாய் வழங்க அரசும் வனத்துறையினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு மாசிக்கு ஆவரேஜா ஒரு 70,000-80,000 வருமானம் வரும். ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு மொத்தத்தில் வருஷத்துக்கு வருமானம் வரும். எல்லாமே போச்சு. நீ இதை எப்படி இந்த இழப்பெல்லாம் ஈடுகட்ட போறேன்னு தெரியல. இது எதை வச்சு நீ வாழ்க்கை நடத்துறதுன்னு தெரியல. நீ குடும்பம் நிர்மூலம், ஒண்ணுமே நீ வழி இல்லை, அந்த அளவுக்கு சூழல் ஆகி போச்சு. இப்போ வரைக்கும் அரசாங்க தரப்புல பார்க்கவும் வரல, எதுவுமே உதவில்லை. இதை நீங்க இது மேல அரசாங்கத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு இது குறைஞ்சபட்சம் எங்களுடைய இழப்பையாவது ஈடுகட்டுறதுணும். இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவோம். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி முக்காடு போட்டுக் கொண்டது ஏன் என சென்னையில் புகழேந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா மேம்பாலத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய புகழேந்தி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டெல்லி சென்ற எடப்பாடி முக்காடு போட்டுக் கொண்டது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் கொள்கையை எடப்பாடி பழனிசாமி புதைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் தன்மானத்தை விடமாட்டோம் என எடப்பாடி உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டதாக கூறிய அவர், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா காலம் தாழ்த்தாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் விஜயின் தாக்கம் எதிர்க்கட்சிக்கு அச்சத்தை தந்துள்ளது என கூறிய புகழேந்தி, விஜய்க்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறுமா என்ற பலரின் விமர்சனத்திற்கு விஜய் வாங்கும் ஓட்டு வேட்டாக மாறப்போகிறது என தெரிவித்தார். நேத்தி முகத்தை மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டெல்லி போனா முக்காடு போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம் தலைகுனிவாக ஆனாங்கன்னு தலைவர் பாண்ட மாதிரி இருக்கு. என்ன உனக்கு தன்மானம்? அமித்ஷா உடனான இபிஎஸ் சந்திப்பு குறித்து சம்பந்தப்பட்ட கட்சியினரிடம் கேட்குமாறு ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி, கரூரில் நடைபெற உள்ள முப்பெரும் விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி செய்து வருவதாக கூறிய அவர், அமித்ஷா உடனான இபிஎஸ் சந்திப்பு குறித்த கேள்விக்கு பெரியாரின் சிலையை நோக்கி வணங்கிவிட்டு பின்னர் சம்பந்தப்பட்ட கட்சியினரிடம் அந்த கேள்வியை கேட்குமாறு தெரிவித்தார். பெண்கள் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை துணை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் என கோவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதியில் மகளிர் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் துவக்கி வைத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சேவை மனப்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி அரசியலில் செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு பூஜை நடைபெறுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பச்சை மற்றும் மஞ்சள் பேருந்துகளில் செல்வோரை பிங்க் பேருந்து ஓவர்டேக் செய்துவிடும் என்ற துணை முதலமைச்சரின் கருத்து குறித்த கேள்விக்கு, பிங்க் பேருந்துகள் போதிய அளவு வருவதில்லை என்றும் சில பிங்க் பேருந்துகள் பாதி வழியில் பழுதாகி விடுகிறது என்றும் கூறிய அவர், பெண்கள் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை துணை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான கேள்விக்கு, திமுக அரசு போலவே தேர்வும் இருக்கிறது என்று விமர்சித்தவர், வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து முறையாக தேர்வுகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனா அந்த பஸ்ஸே அதிகமா வர்றதில்ல, ஒண்ணு அப்படியே வந்தாலும் அது பாதி தடத்துல நின்னு போகுது. அதனால பிங்க் பஸ்ன்னு சொன்னா துணை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும், இதை வச்சே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறதில்லைன்னு புரிஞ்சுக்கணும்.
குமாரபாளையத்தில் மொட்டை மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி பக்கத்து கட்டடத்தில் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் முதன்மை சாலை பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் விசேஷங்களுக்கு பந்தல் மற்றும் அலங்காரம் செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவர் மஞ்சம்பட்டி கிராமத்தில் திருவிழா அலங்காரம் செய்துவிட்டு திரும்பிய தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த 5 தொழிலாளிகளை தனது குடியிருப்பில் உள்ள 3வது மாடி அறையில் தங்க வைத்துள்ளார். இந்நிலையில் வேலை செய்த களைப்பில் 5 பேரும் மது அருந்திவிட்டு உணவு சாப்பிட்டு உள்ளனர். அப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற தொழிலாளி மொட்டை மாடியில் சென்று உறங்கியுள்ளார். காலை மொட்டை மாடியில் உறங்கிய விக்னேஷ் காணாமல் போனதை தொடர்ந்து விக்னேஷை தேடிய மற்ற தொழிலாளிகள் விக்னேஷ் 25 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்து பக்கத்து கட்டடத்தில் சடலமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த விக்னேஷின் உடலை தீயணைப்பு துறையினர் உதவியுடன் மீட்ட குமாரபாளையம் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.